தமிழ்நாட்டில் 400 கோடி ரூபாயை முதலீடு செய்கிறது டாபர் நிறுவனம். மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், ஏற்கனவே தென்னிந்தியாவில் டாபர் நிறுவனம் தனது புதிய உற்பத்தி ஆலையை தொடங்க இருக்கிறதா செய்திகள் வெளியாகியிருந்தது. இப்போது எந்த மாநிலம்னு தெரியாத நிலையில் இது தமிழ்நாடு அப்படின்றது உறுதியாக இருக்கு. இதன் மூலமாக எத்தனை வேலை வாய்ப்புகள் உருவாக இருக்கு? விவரங்கள் என்ன? தமிழகத்தை பொறுத்தவரை உலக முதலீட்டாளர் மாநாட்டத்திற்கு பிறகு பல்வேறு தொழில் நிறுவனங்கள் தமிழகத்தை நோக்கி வர தொடங்கியுள்ளன. நேற்றைய தினம் தமிழ்நாடு முதலீட்டு மாநாடு சென்னையில் நடைபெற்றது. இந்த சென்னை முதலீட்டு மாநாட்டில் 19,000 கோடி ரூபாய் அளவிற்கான திட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். அந்த நிகழ்ச்சியில் பேசிய செயின் கோபியின் நிறுவன சிஇஓ தமிழ்நாடு முதலீடு செய்வதற்கு எந்த அளவிற்கு சிறந்த நிலையில் உள்ளது என்பது தொடர்பாக விரிவாக விளக்கினார். இந்நிலையில் தமிழகத்தில் இன்றைய தினம் ஒரு புதிய முதலீடு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தமானது கையெழுத்தாகி உள்ளது. அதன்படி பார்த்தோம் என்றால் இந்த FMSG என்ற நிறுவனம் என்று அழைக்கப்படும் வேகமாக விற்பனையாகவும் நுகர்வோர் பொருட்களை சார்ந்த துறையைச் சேர்ந்த ஒரு நிறுவனமான டாபர் நிறுவனமானது தமிழகத்தில் 400 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளது. இந்த 400 கோடி ரூபாய் முதலீட்டின் மூலம் 250 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிகவும் முக்கியமாக கூற வேண்டும் என்றால் இந்த சவுத் இந்தியாவில், அதாவது தென்னிந்தியாவிலே டாபர் நிறுவனம் தமிழகத்தில் தான் முதல் முறையாக தொழிற்சாலையை அமைக்க உள்ளது. இந்த தொழிற்சாலையானது திண்டிவனம், விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள சிப்காட்டின் உணவு பூங்காவில் அமைய உள்ளதாக தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா அதிகாரப்பூர்வமாக இந்த இதில் அறிவித்துள்ளார். மிகவும் முக்கியமாக கூற வேண்டும் என்றால் இந்த டெல்டா மாவட்டங்கள் திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இந்த டெல்டா மாவட்டங்களை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் உணவு பதப்படுத்தும் தொழில் சார்ந்த நிறுவனங்களை தொடங்குவதற்கு தமிழ்நாடு அரசானது பல்வேறு நடவடிக்கை எடுத்து வருகிறது. அந்த நடவடிக்கையில் மிக முக்கிய நடவடிக்கையாக இந்த இதான பார்க்கப்படுகிறது. இந்த திண்டிவனம் சிப்காட்டை நோக்கி அமைய உள்ள இந்த தொழிற்சாலையானது டெல்டா மாவட்டங்களில் உணவு பதப்படுத்தும் தொழிலுக்காக அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்காக மிக முக்கிய இதாக பார்க்கப்படும் என்று தொழில்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.